வணக்கம் நேயர்களே. ஏறக்குறைய ஒரு மணி நேரம் நம்முடைய திருவள்ளுவர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியினுடைய துணை முதல்வரோடு பேசணும். நம்ம அவங்களுக்கும் விருது கிடைச்சிருக்கிறது. அடுத்ததாக வம்பாக்கரபாளையம் பகுதியில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தட்சிணாமூர்த்தி அரசு உயர்நிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருமிகு மா அச்சுதன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த வருடத்திற்கான சிறந்த ஆசிரியருக்கான விருது புதுவை அரசால் இவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கின்ற தலைமை ஆசிரியரை அறிமுகம் செய்து வைத்து அவரோடு பேச இருக்கின்றோம். நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் நம்முடைய நேயர்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான ஒரு முகம்தான். ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளை நம்ம அவரை அழைத்திருக்கின்றோம். என்ன ஒரு பெரிய கூடுதலான சிறப்பு என்றால், நமக்கு அறிமுகமான ஒரு மனிதர் அரசாங்கத்தினுடைய அங்கீகாரத்தை விருதை பெறுகின்றார் என்றால் தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுறேன். நம்முடைய சிறப்பு அழைப்பாளருக்கு ஒரு சிறிய அறிமுகத்தோடு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு அவரோடு பேச நான் ஆசைப்பட்றேன். நான் சார் வணக்கம். நேயர்கள் சார்பாக அன்பான பாராட்டு. வணக்கம் சார் உங்களுக்கு. இப்போ எந்த பள்ளியில் நீங்கள் பணியாற்றிருக்கிறீங்க? உங்களுக்கு குறித்த அறிமுகம் என்ன? இப்பொழுது நான் துப்ராயப்பேட்டை வம்பாக்கரபாளையம் பகுதியில் இருக்கின்ற ஒரு அரசு உயர்நிலைப்பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக அங்கே தான் இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி வீராம்பட்டினம் அரசு உயர்நிலைப்பள்ளியில் 1 வருஷமும், அதுக்கு முன்னாடி திருக்காஞ்சிக்கு பக்கத்தில் இருக்கிற கீழ் அகராகரம் அரசு நடுநிலைப்பள்ளியில் ஒரு 3 வருஷமும், அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருடங்கள் அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி முதலியார்பேட்டையில் ஒரு 5 வருடங்களும், அதுக்கு முன்னாடி பாகூர் கஸ்தூரிபாய் காந்தியில் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் ஒரு 9 வருடங்களும், அதுக்கு முன்னாடி தொண்டைமானத்தம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் ஒரு 2 வருடங்களும், அதுக்கு முன்னாடி கரிக்கலாம்பாக்கம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் ஒரு 2 வருடங்களும், முதல் பணிக்காலம் கிருமாம்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளியில் ஆரம்பித்து இது வரைக்கும் என்னுடைய பணிக்காலம் தொடர்ந்து கொண்டு இருக்கு. எத்தனை ஆண்டுகள் சார் நீங்கள் ஆசிரியர்? கிட்டத்தட்ட 33 வருடங்கள் ஆகுது. 33 வருடங்கள் ஆசிரியர் இருக்கிறீங்க. ஆமாங்க. இப்போ நீங்கள் பணியாற்ற பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராமப்புற பள்ளிகளாக இருக்கிறது இல்லைங்களா? இப்போ நீங்கள் நகரப்புற பள்ளியில் நீங்கள் இப்போ சர்வீஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா? நீங்கள் நகர்ப்புற பள்ளிகளில் பணியாற்றுகின்ற பொழுது உங்களோட அனுபவம் என்ன? அரசு வணக்கங்க. வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. அச்சுன் தான் பேசுகிறேம்மா. சந்தோஷமா, சந்தோஷம். ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. நேரம் இல்லாததுனால யாருக்கும் தெரியப்படுத்த முடியலம்மா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்பு தேங்க்யூம்மா, தேங்க்யூம்மா. தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி நன்றிங்க. வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? வணக்கங்க, சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம், சந்தோஷங்கம்மா. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றிங்கம்மா, நன்றிங்க. இப்போ நீங்கள் கிராமப்புறத்துலேயும் பணியாற்றிருக்கிறீங்க, நகரப்புறத்துலேயும் நீங்கள் பணியாற்றிருக்கிறீங்களே, எது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுங்க? உங்கள் அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கிராமப்புறத்தில் பணியாற்றும் பொழுது பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு நகர்ப்புறத்தில் பணியாற்றும் போது கிடைக்கிற பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. அதே போல் நகரப்புறத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய மனமாற்றங்கள் அதிகமாக வருது இங்கே சமுதாயத்தினுடைய தாக்கத்தினால. ஆனால் கிராமப்புறத்தில் அவங்களுடைய வீட்டு வேலைகள்னால அந்த பின்தங்கிய நிலை ஏற்படுது. இந்த 2 தான் எனக்கு தெரிகிற வித்தியாசம். ஆனால் அது கிராமப்புறத்தில் வந்து அந்த பொறுப்புணர்வு இருக்குது, சில பசங்களுக்கு இருக்குது. அதனால் நகர்ப்புறத்தில் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த சமுதாயத்தினுடைய தாக்கத்தினால திசை மாறுறாங்க சில பேர். ஆனால் பொதுவாக நகர்ப்புறம் கிராமப்புறம்ன்றதை பிரித்து பார்க்கறதுக்கு பதிலாக அந்த சமுதாயத்தினுடைய ஏற்றத்தாழ்வு தான் அங்கே இருக்குது. இப்போ பாகூராக இருந்தாலும் சரி தான், அல்லது பாண்டிச்சேரியில் இருக்கிற புல்வாராக இருந்தாலும் சரி தான், புல்வாரில் இருக்கிற பின்தங்கிய பசங்களும் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய கல்வி அறிவு வேறு மாதிரி இருக்கும். அதே லெவல் தான் கிராமப்புறத்தில் இருக்கிற பின்தங்கிய மக்களுடைய கல்வி அறிவு. அதனால் இது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 2ம் ஈக்குவல் தான். ஆனால் சில பேர் சொல்கிறாங்க நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க படிக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. 2 இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. அது அதனுடைய சமுதாய சூழ்நிலை தான் காரணம்.
நன்றிங்க சார். இப்போ பொதுவாக வந்து ஒரு 100% பிள்ளைகளை வந்து ஒரு பிரைமரி ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த 10th ஸ்டாண்டர்டுக்கு பிறகு பார்க்கின்ற பொழுது உயர்கல்வி ஹையர் எஜுகேஷன் வருகின்ற பொழுது 60% பிள்ளைகள் வந்து ட்ராப் அவுட் ஆகிடுறாங்கன்றாங்க. போய்ட்டு 40% பிள்ளைகள் தான் வந்து ஹையர் எஜுகேஷன் போகிறாங்க, +2 போகிறாங்க, அப்புறம் யூஜி பிஜி டிகிரி கோர்ஸ் போகிறான்றாங்க. ஸோ உங்கள் அனுபவத்தை ஏன்னா நீங்கள் 33 ஆண்டு காலங்கள் பல நிலைகளில் பணியாற்றி இருக்கிறீங்க. வீராம்பட்டத்தில் இருக்கிறீங்க, கரிகலாம்பாக்கம்னு சொல்கிறீங்க, நீங்கள் பாகூர்னு சொல்கிறீங்க, கீழ் அகரகாரன்னு சொல்கிறீங்க, நிறைய கிராமப்புற பிள்ளைகளை பார்க்குறீங்க. இந்த சமூகத்தினுடைய அடித்தள மக்களோடு நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ட்ராப் அவுட்ஸுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? வணக்கங்க, யார் பேசுகிறீங்க? நான் மல்லிகா பால்னு அச்சுதன் சாருடைய உடன் பாகூரில் பணிபுரிந்தவர், ரொம்ப நெருங்கிய ஒரு தோழி. நான் அவருடைய ஃபோன் நம்பர் எனக்கு மிஸ் பண்ணிட்டேன். நான் விஷ் பண்ணோன்னே தேங்க்யூ மேடம். சான்ஸ் உங்க பேச்சாளருக்கு முதல்ல நன்றி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார், நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம். நீங்களாம் தான் எங்களை தூக்கி விட்டீங்கன்னு அர்த்தம். உங்க கூட நல்லவங்க கூட பணிபுரியும் போது தான் நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைக்குது. சந்தோஷம் மேடம், ரொம்ப சந்தோஷம். உள்ளவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. நன்றி நன்றி. ஸோ உங்கள் அனுபவத்தில் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நீங்கள்? இப்போ ட்ராப் அவுட்ஸ் எதனால் வருதுன்னு கேட்குறேன். ட்ராப் அவுட்ஸ் வந்து பெண்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆண்கள் பக்கம் ஒரு மாதிரி இருக்குது. ஏழ்மை நிலையின் காரணமாக சில ஆண்கள் வந்து வேலைக்கு போகிற சூழ்நிலை வருது. அவங்க ஃபேமிலியில் வந்து பொருளாதார தடை நிறையா இருக்கிறதுனால அதை போக்கும் விதமாக அவங்க வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது. ஆனால் அது குறிப்பிட்ட வயசு வரைக்கும் படிக்கிறாங்க. அது நல்லபடியாக படிக்கிறாங்களா இல்லைன்னு சொல்ல முடியல. ஒரு 8th 9th வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கு பிறகு அவங்களே ஒரு முடிவு கொண்டு வந்துடுறாங்க, நம்ம வந்து வேலைக்கு போயிடணும். பெண்கள் பக்கமும் அவேர்னஸ் சரியாக வந்துடுச்சு, நம்ம படிக்கணும் அப்படின்ற அவேர்னஸ் வந்து போச்சு, படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது. அந்த படிக்கிற வேகம் குறைவாக இருக்குது, ஆனால் படிக்கிற எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஜென்ரலாக வந்து நான் 81 வேலைக்கு போகும்பொழுது அப்போ இருந்த படிப்பினுடைய தரம் வேறு மாதிரி இருந்துக்கும், இப்போ இருக்கிற தரம் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் அப்போ இருக்கிற அந்த ஒரு மூணாம் வகுப்பு படிக்கிற பையன் வந்து சரளமாக வடமொழி எழுத்துக்களையும் சேர்த்து படிப்பாங்க. இப்போ அந்த வடமொழி எழுத்தை படிக்கிற வேகம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஆனால் அவனுக்கு நுண்ணறிவு அதிகமாக இருக்குது, அப்போ இல்லை. இது வந்து காலத்தினுடைய மாற்றங்களை காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இடைநிற்றல் வந்து முதல் மாதிரிலாம் இப்போ இல்லைங்க, வருது. ஆமாம், இப்போலாம் நிறையா வந்து சேர ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் வந்து சில சமூக சேவகர்கள்லாம் வந்து ஸ்கூலில் எட்டுன்னு விட்டுடுறாங்க. இப்போ பார்க்கும்போது ட்ராப் அவுட்ஸ் வந்து நான் வேலைக்கு போன புதுசெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 15 பேர் 20 பேர் ட்ராப் அவுட் ஆவாங்க 100 பேருக்கு. ஆனால் இப்போ டோட்டலாகவே 500 பேர் படிக்கிற இடத்துல வந்து 1-2 தான். ஆனால் அதை விட ட்ராப் அவுட்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க இன்னொரு ஸ்கூலோட போய் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிசி இல்லாமலே, ஏன்னா இப்போ கட்டாய கல்வி உரிமை சட்டம் வந்ததுனால டிசி இல்லாமலே அவங்க வேறு ஸ்கூலில் போய் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ராப் அவுட்டு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது இப்போது. நன்றிங்க சார். ஏன்னா இப்போ ஒரு சந்தோஷமாக நம்ம வந்திருக்கிறோம். நம்ம என்னுடைய விருது வாங்கியிருக்கிறேன், கொஞ்சம் நான் சீரியஸாக பேசணும்னு நினைக்கிறேன். நான் போயிட்டேன். இப்போ ஒரு சமூகம் சார்ந்த சில விஷயங்கள் நம்ம பார்க்கறதுனால நீங்கள் ஒரு பெரிய கல்வியாளராக இருக்கிறீங்க, பல நிலைகளை பணியாற்றுறீங்க. அதனால தான் இந்த கேள்வியை நேயர்கள் சார்பாக நான் கேட்டேன். நான் இப்போ நம்ம திருப்பி சந்தோஷமான தருணத்துக்கு போயிடல நம்ம. ஸோ உங்களுடைய தாய் தந்தையை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் உங்களுடைய பிறப்பு பூர்வீகம் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் என்னுடைய பூர்வீகம் வந்து பாகூர். ஏன் அப்பா அம்மா ஒட்டக்கம் உணர்வு வருது. பாகூர் பிறந்தது பாண்டிச்சேரி மருத்துவமனையில் தான் பிறந்தேன், ஆனால் வளர்ந்தது ஃபுல்லாக பாகூர் தான். படித்தது பாகூரில் பாரதி அரசு மேல்நிலைப்பள்ளியில் படித்தேன், அரசு பள்ளியில் தான் படித்தேன். முதல்ல எனக்கு ஆனான் சொல்லி கொடுத்தவங்க ஒரு ஆசிரியை, பங்குஜன் பேர். இப்பயும் அவங்க இருக்கிறாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டால், ஒரு ஆசிரியை அல்லது ஒரு ஆசிரியர் முதல் யார் மனசில் பதிகிறாங்களோ அவங்கள தான் நம்ம வந்து இமேஜாக ஃபார்ம் பண்ணிக்கிறோம் பின்னாடி வரைக்கும். அற்புதம் அற்புதம். அப்போ இன்னொரு ஆசிரியையும் இருந்தாங்க 1வது படிக்கும்பொழுது, அவங்க பேர் சொல்ல விரும்பலான்னா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் கேரக்டரில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். 2 பேரும் சாப்பிட்டு தான், ஆனால் சின்ன வயசில் 4 வயசில் 5 வயசில் ஸ்கூலுக்கு போகும்போது சில ஆசிரியரை பிடிக்கும், சில ஆசிரியரை பிடிக்காது. அவங்க நடவடிக்கைனால நான் வீட்டில் சொல்லிட்டு அழுதுனே போவேன், நான் அந்த கேஆர் விஜயா டீச்சர் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த வயசில் அவங்க கேஆர் விஜயா நடிகை மாதிரி இருப்பாங்களாம், அதை பேஸ் பண்ணி நான் போவேன். எது சொல்கிறேன்னு கேட்டால், அந்த ஆசிரியருடைய குணம் மனசுக்கு பிடிச்சி போச்சுன்னு சொன்னால் படிப்பு மேலே கண்டிப்பாக நாட்டங்கள் வரும். சரி சரிங்க சார். அதனால் நான் கிராமப்புறத்தில் தான் படித்தேன். அவங்க ஏற்படுத்தின ஆனான்ற முதல்ல எடுத்து தான் என்னுடைய பேராகவே இருக்குது இன்றைக்கி. அச்சுன்ற பேர். கிராமப்புறத்தில் தான் படித்தேன். 11th SLC படித்தேன் 76ல்.
அப்போது எனக்கு வந்து அங்கே கல்விக்கண் கொடுத்த 2 ஆசிரியர்கள் சொல்ல முடியும். கிருஷ்ணராஜன் ஒரு தமிழ் ஆசிரியர் முருங்கப்பாக்கம், இப்போ அவர் காலமாகிட்டார். அடுத்தது ஆர் பாலசுப்ரமணியன் ஒருத்தர் இருந்தார், கடலூர். அவர் இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க, என்னோடய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையான அமைஞ்சவங்க. அவங்களால தான் நான் வந்து இந்த லெவலுக்கு இப்போ நான் வந்திருக்கிறேன். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1.5 மாதம் தான் சாரோட பயிர் பண்ணாங்க. ஆனால் அந்த 1.5 மாதம் நான் ஒரு டீச்சராக சார்கிட்ட வந்து நிறைய விஷயம் கற்றுனேன். அந்த சின்சியரிட்டி அந்த டெடிகேஷன் வந்து சார்கிட்ட தான் நிறைய கற்றுக்க வேண்டியது. ஏன்னா காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6:30க்கு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. 6:30க்கு போயிடுவாங்க, திரும்ப டிஃபன் வந்து அங்கேயே முடிச்சுப்பாங்க. மதியம் லஞ்சுக்கு வராங்க எனக்கு தெரியாது. உட்காந்துட்டு மீன் டைமில் ஈவினிங் நான் போகும்போது பார்த்தோன்னா கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்து எல்லாம் ரெஸ்ட் எடுப்பாங்க, போவாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இப்படி ஒரு டீச்சர் இருந்தாங்களான்னு. ஆனா அந்த அந்த உழைப்பு வந்து அந்த உழைப்புக்கேற்ற பலம் வந்து சார் போன அந்த 3.5 வயசுல வந்து அந்த வம்பாக்கரை படம் தொடர்ந்து வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சென்டம் ரிசல்ட் கொடுத்து சாருக்கு வந்து ஒரு பிக் பேர் கிடைச்சிது சாருக்கு. ஏன்னா அது எல்லாருக்குமே கிடைக்காது இல்லை. ஏன்னா அந்த ஒரு எதுவுமே எதிர்பார்க்காம பசங்களுக்காக செய்யணும், பசங்களுக்காக ஏதாவது பண்ணி சாதிக்க வைக்கணுன்ற எண்ணம் வந்து சாருக்கு நிறைய தான் இருக்கு. அது வந்து சார் வந்து நான் ஒரு இப்பதான் நான் டீச்சர் படிச்சுருக்கேன். அதான் சார் வந்து அதான் ஜீனியஸ், நிறைய விஷயம் கத்துனேன். அந்த அவர்கிட்ட நிறைய பேர் நிறைய கத்துக்கணும். ஏன்னா கூட இருந்து பார்த்தா தான் தெரியும் ஒவ்வொருத்தவங்களுடைய அவங்க எந்த அளவுல இருக்கிறாங்கன்றது. வெளியே வந்து பார்த்தா தெரியாது. அவங்க கூட நெருங்கி பழகினாதான் தெரியும். ஒரு ஆசிரியரா நான் அவங்க கூட நிறைய விஷயம் கத்துனேன். முக்கியமா வந்து அந்த டெடிகேஷன் சார், அதை வந்து சார்கிட்ட வந்து சொல்லவே தேவையில்லை. அந்த டெடிகேஷன் உட்காந்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா வந்து ஸ்கூலுக்கு போனாலே 9 மணி 10 மணிக்கு போற டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க. 10 மணிக்கு ஸ்கூலுக்கு போற டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, டைமிங் பங்க்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணாம. ஆனா ஏர்லி மார்னிங் 6:30க்கே போயிட்டு பசங்களை அவங்களுடைய மேனேஜர் எடுத்து ஈவினிங் சாட்டர்டே சண்டே கூட கிளாஸ் வைக்கிறாங்க. ஏன்னா அந்த டைம் அவங்க ரெப்புடேஷன் கொடுக்குறாங்க. அந்த அவங்களுடைய சொந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டுல மேடம் வேலைக்கு அவங்க மேடமுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க சாருக்கு வந்து எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணி எதுவுமே இல்லை, உண்மைதான், அது உண்மைதான். ஏன்னா அந்த மேடமுக்கு வந்து அந்த ரொம்ப பொறுமை ரொம்ப ஜாஸ்தி. சாருக்கு ரொம்ப சார் வந்து இருந்தாலும் இந்த அவார்டு கண்டிப்பா சாருக்கு கட்சிதுன்னா ரொம்ப அந்த ஆல் த கிரெடிட்ஸ் கோஸ் டு அவங்க வைஃப் கண்டிப்பா சொல்லணும். முழுக்க உண்மைதான் சார், அது முழுக்க உண்மைதான். சார் நீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு வழிகாட்டிகள் சொல்லும்போது உணர்ச்சிப்பட்டு தொடங்குனீங்க. அவங்களோட அது நீங்க சொல்லுங்க. நீங்க நிறைய பேரை குறிப்பிட்டு இது ஒரு வரல தருணம், இது இந்த வாய்ப்பு விட்டுடக்கூடாது இல்லைங்களா? நீங்க வந்து கொஞ்சம் தேங்க்ஸ். என்னுடைய ஆசிரியர் குரு அவர் யாருன்னு கேட்டால், நான் முதல்ல பணிக்கு வரும்போது எனக்கு கட்டாயத்தின் பேர் தான் பணிக்கு வந்தேன். ஆனால் பணி வந்த பிறகு அந்த பணி நம்ம முழுமையாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல எனக்கு ஆசிரியர் குருவாக கண்ணில் தென்பட்டவர், அவரை நான் என்ன சொல்கிறேன், அது தெய்வம்னு சொல்லலாம். ஏன்னா அவரால் தான் நான் இப்போ நிலைமைக்கு வந்துருக்க முடியும். ஒரு இமேஜ் தான், ஒரு கற்பனை. அவர் பேர் சுந்தரமூர்த்தி, மணப்பட்டை சேர்ந்தவர். இப்போது அவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். அவர் அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர். அவருடைய நடவடிக்கை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முதல் குரு. இரண்டாவது ஸ்ரீதரன் சொல்லிட்டு ஒரு அறிவியல் இயக்கத்தில் பணிபுரிந்தவர், சமூகவியல் ஆசிரியர். அவரும் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். அவங்க 2 பேரும் தான் எனக்கு குரு. சார் பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் சார். நீங்கள் அந்த கருத்தை ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் வணக்கம் சொல்லுங்க ஐயா. நான் அருட்செல்வம் சார், பாண்டிச்சேரி முத்தியால்பேட்டை சார். சொல்லுங்க ஐயா. I come to know there are more cashiers at present Rajiv College. What is happened to your college? சார் இவர் வந்து ஆசிரியருங்க சார். No, I want to know. This is the opportunity I can ask you a question. என்ன கேக்குறீங்களா? இல்ல அவரு கேக்குறது சார். நீங்க you are well wisher. I ask you your colleague teacher. என்ன எதை கேக்குறாங்க தெரியும். What happened to the institution? For about 1 year I have heard more cashiers in your college. காலேஜ் பத்தி கேக்குறேன் சார். இவரு வம்பாக்கரா பள்ளியினுடைய ஆசிரியருங்க சார். இவரு ஆமாங்க சார். இல்லைங்க சார், அது விளம்பரம் சார். அது இல்ல பரவாயில்ல, உங்களுக்கு சொல்றேன் நானு. இவங்க புதுவை அரசினுடைய நல்லாசை விருது வாங்கியிருக்கிறாங்க. அந்த விஷயம் குறித்து நம்ம ஷேர் பண்றோம். ஆமா, அது ராஜீவ் காந்தி விளம்பரம் சார், ஸ்பான்சர் நிகழ்ச்சியினுடைய விளம்பரதாரர். குரல் ஏதோ கேட்ட மாதிரி இருக்குங்க சார். சரி 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 சரி, நன்றி நன்றி, ரொம்ப நன்றி, சந்தோஷம். சரிங்க சார். தெரியுது என்னன்னு நீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இப்போ வந்துங்க சார், இப்போ நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அடுத்தது அந்த 2 பேர், அது இல்லாத என் கூட சில பேர் பணிபுரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் நல்வழி காட்டியவங்கன்னு சொல்லும்போது சில தலைமை ஆசிரியர்கள், அந்த தலைமை ஆசிரியர்கள் பேர் கூட நான் சொல்லணும்.
ஏன்னா இப்போ அவங்களாம் இங்கே இருக்கிறாங்களா எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. என்னுடைய சர்வீஸில் முதல் நான் நினச்சி பார்க்குற தலைமை ஆசிரியை அப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கிட்ட இருக்கும்போது தேசிய நல்லாசிரியர் விருது வாங்கின ஒரு அம்மையார். அது அம்மையார் சொல்லக்கூடாது, அப்போ வந்து அவங்க செல்வி தான், செல்வி PK மாலதி. அந்த பழைய டீச்சர்ஸ்லாம் தெரியும். அவங்க ரொம்ப கண்டிப்பானவங்க, ஆனால் கண்டிப்பு வெளியில் தெரியாது, மனசுகள் தான் தெரியும். அவங்க சைக்கிளே எல்லாமே நடத்தி காட்டுவாங்க. அவங்க எனக்கு ஒரு கற்பனைக்கு வந்தவங்க. அதுக்கடுத்தது அன்னை சிவகாமி மேல்நிலைப்பள்ளியில் கல்யாணி ஒரு மேடமு, அதே போல் முத்திரப்பாளையம் ஸ்கூலில் இருந்த ஹரிஹரன், நான் வந்து உழவர்கரையில் ஒர்க் பண்ணும்போது அங்கே இருந்தாங்க. அவரும் எனக்கு ஒரு வழிகாட்டி. இது இல்லாமல் பாகூர் கேர்ள்ஸ் ஹைஸ்கூலில் ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணும்போது இடையில் முத்துகிருஷ்ணன் சொல்லிட்டு அவர் ஆக்சுவலாக பேசிக்காக ஹிந்தி மாஸ்டர், ஆனால் அவர் HM கிரேட் 1 இருந்தார். அவரும் எனக்கு ஒரு வழிகாட்டி. இவங்க கூடலாம் பணிபுரிஞ்சதுனால தான் என்னமோ எனக்கு இந்த விருது கிடைச்சதுன்னு தெரில. அடுத்தது நண்பர்கள் முக்கியமானது. ஒருத்தனுடைய பழக்க வழக்கங்களை வச்சு நம்ம அவங்களுடைய இதை நடத்தி எடை போட முடியும். அந்த பழக்க வழக்கங்கள் வந்து நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தான் நம்மளுக்கு வரும். ஆனால் எங்களுடைய நண்பர்கள் அந்த மாதிரி இல்லை. அதனால் சூழ்நிலை நல்லா இருந்ததுனால தான் நாங்கள் இந்த லெவலுக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் நண்பர்கள் அப்படி கொஞ்சம் பிரேக் கொடுங்க. வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா. நான் சுபத்ரா பேசுறேன் சார். வணக்கம்மா. வணக்கம். குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங். நாகமுத்து. நிகழ்ச்சியை தான் சார் நான் பார்த்துனேன். தேங்க்யூம்மா. நாகமுத்து சுபத்ரா. ஆமாங்க சார். சந்தோஷம். சுசிலா சுபத்ரா. ஆமாங்க சார். தேங்க்யூம்மா. தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூம்மா. ஹாப்பி டீச்சர்ஸ் டே சார். தேங்க்யூம்மா. அடுத்த முறை நீ வந்து மறுபடியும் இதே போல் பேசுகிற வாய்ப்பு வரும். நீ வந்து இங்கே பேசணும். தேங்க்யூ சார். ஆமாம். ஸ்டேட் இப்போ நீ 10th படிக்கிற. ஆமாங்க. நீ 10th படிக்கிற. ஆமாங்க சார். ஞாபகம் வச்சுக்கோ. 10th படிக்கிற. நான் நெக்ஸ்ட் இயருக்கு இப்போ நீங்கள் ஏப்ரல் மேல ரிசல்ட் வரும்போது நீ இங்கே வந்து பேசணும். எஸ் சார், கண்டிப்பா பேசுறேன் சார். தேங்க்யூம்மா. நன்றி. நன்றி. தேங்க்யூ. உங்களுக்கு வழிகாட்டு நண்பர்கள் சொல்லுங்கள் சார். வழிகாட்டு அப்போ நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வழிகாட்டின சில தெய்வங்கள் சொல்லும்போது லெனின் சொல்லிட்டு உடன்பிறவா சகோதரர் ஒருத்தர். இப்போ அவர் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் வாட்ச்மேனாக இருந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார். தெய்வங்கள் சொல்லும்போது நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் எங்களுக்கு ஊக்கம் படுத்துகிறவங்கன்னு சொல்லும்போது உறவினர்கள் மத்தியில், அதாவது உசுப்பேத்து விடுறாங்கன்னு சும்மா தமாஷுக்கு சொல்லுவாங்களே வடிவேல் ஜோக்கில், அந்த மாதிரி இவன் நல்லவன் இவன் எல்லாத்தையும் செய்வான் அப்படின்னு சொல்ல நம்மளுக்கு சைக்காலஜிக்கலாக மனசில் ஒரு நல்ல எண்ணம் பாசிட்டிவாக ஃபார்ம் ஆகிடுது. இதே ஃபார்மில் தான் நான் பசங்கள்ட்ட யூஸ் பண்ணுறது. உன்னால் முடியும்டா, நீ படிக்க முடியும். ஏன்னா இது நான் வந்து கற்பனை தான், அவங்க சொல்கிறத வச்சு நம்ம சொல்கிறோம். அதனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க நீ உன்னால் செய்ய முடியும், நீ இதை செய்ய முடியும், உன்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் சாதிக்கிறேன். இன்னொன்று சொல்ல நம்ம கிருஷ்ணராஜன் ஒரு தமிழ் சார் எனக்கு பாடம் நடத்தும்பொழுது தினந்தோறும் போர்டில் இனிய மொழின்னு எழுதி வைப்பார். மற்றவங்களாம் நன்மொழின்னு எழுதுவாங்க, அவர் மட்டும் இனிய மொழின்னு எழுதி வைப்பார். நான் சொல்கிறது 76வது வருஷத்தில். அவர் எழுதின ஒரே ஒரு வரி மட்டும் இன்றைக்கே என்னால் மறக்க முடியல. முடியாது என்ற சொல் முட்டாள்களின் அகராதில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்த அந்த லைன் இன்னி வரைக்கும் என் மனசில் பதிஞ்சிருக்கு. அது ஒரு உந்துதல். முடியாதுன்னு வார்த்தை வரக்கூடாது. முடியாது, இயலாது, கஷ்டம், இது இல்லை அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. விடாமல் அந்த முயற்சி செய்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக நம்ம நினைக்கிறத சாதிக்க முடியும் அப்படின்னு எனக்கு வழிகாட்டினவர் கிருஷ்ணராஜ் என்ற தமிழாசிரியர். அப்போ அவர் அமரர் ஆகிட்டார். அதே போல் சுந்தரமூர்த்தின்னு ஒருத்தர் தமிழாசிரியர், தலைமை ஆசிரியர், திருவிக்க அரசு பள்ளியில் பணிபுரிகிறார். அவரும் அடிக்கடி நன்மொழியெலாம் மாற்றி எழுதுவார் போர்டில். நான் ஆசிரியராக இருக்கும்போது அவரும் எனக்கு ஒரு வழிகாட்டி தான். அவரும் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து சொல்வதை போல் செய்து காட்டுங்கள், செய்து காட்டுவதை மட்டும் சொல்லி காட்டுங்கள் அப்படின்னு சொல்லுவார். அவர் அடிக்கடி சொல்கிற வார்த்தைகள். இந்த மாதிரி பல பேருடைய சில நல்ல வார்த்தைகள்லாம் கேட்கும்போது நம்மளுக்கும் அந்த மாதிரி ஒரு ஆயத்தம் கிடைச்சி நல்லபடியாக நம்மளுடைய சர்வீஸை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிது. நண்பர்கள் வட்டாரமும் சரி தான், உறவினர்கள் வட்டாரமும் சரி தான், எனக்கு அமைந்த மனைவியும் சரி தான். என்னுடைய பணிக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படுத்தாமல் என்னுடைய பணியை சிறப்பாக செய்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க.
மகிழ்ச்சிங்க சார். ஏற்கனவே ஒரு பெரிய லிஸ்ட்டு நீங்கள் வச்சுருக்கிறீங்க. ஆமாம் சார். எல்லா பேரும் சொல்லிட்டீங்களே, வேறு எதனா பேர் வைத்திருக்கிறீங்களா? ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற எல்லா மக்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்களுடைய இந்த வெற்றி என்பது எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்க வேண்டும். அப்போ எதனால் எங்கள் நண்பர்களை பற்றி என்ன பேர் சொல்ல ஆசை? அடுத்தது நான் பணிபுரியும் போது தலைமை ஆசிரியராக பணிபுரிந்த முதல் இடம் கீழ் அகராகரம். கீழே வில்லியனூர். ஆமாம், வில்லியனூரில் பக்கத்தில் இருக்கிற கீழ் அகராகரமும் ஒரு பின்தங்கிய கிராமம் தான். அங்கே நான் முதல்ல பணிபுரியதுக்கு போகும்போது, தலைமை ஆசிரியராக போகும்போது கொஞ்சம் நர்வஸாக இருந்தது, பதட்டமாக இருந்தது. நம்மளால் அதை ஒழுங்காக கொண்டு போக முடியுமா? நம்ம தனிப்பட்ட முறையில் சர்வீஸ் பண்ணுறது வேறு, ஆசிரியர் பணி செய்கிறது வேறு. நம்மளுடைய நேரத்தை அதில் செலவு பண்ணலாம். ஆனால் மற்றவனுடைய அரவணைச்சு அதை ஒருங்கிணைத்து எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாமல் எல்லாரையும் நம்மளுடைய நோக்கத்துக்கு அவங்களை கொண்டு வந்து அவங்கள நல்வழிப்படுத்தணுமே நினச்சோம். அது வெற்றிகரமாக அந்த ஊரில் என்னால் சாதிக்க முடிஞ்சுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் அந்த ஊரில் அங்கீகாரமும் கொடுத்தாங்க. அங்கே இருந்த டீச்சர்ஸுக்கும் எனக்கும் அந்த பள்ளிக்கும் அந்த நேரத்தில். இப்போயும் அந்த பள்ளி சிறப்பாக தான் இயங்க கொண்டு இருக்கிறது. அங்கே படித்த மாணவர்கள் கூட இன்றைக்கி காலையில் விடிகாலையில் 6:30 மணிக்கு சந்திரலேகான ஒரு பொண்ணு, நான் அதை பார்த்தே 5 வருஷம் ஆகுது, அது எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுது, ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் சார், ரொம்ப சந்தோஷம், பேப்பரில் பார்த்தேன் சார், ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னுச்சு. ஆனால் சொன்ன வார்த்தைகள், நீங்கள் அங்கே இருக்கும்போது வாங்கியிருந்தால் எங்களுக்கு இன்னும் பெருமையாக இருங்க சார் அப்படின்னு சொல்லிச்சு. எங்கே இருந்தாலும் ஆசிரியர் என்பது மாணவர்களுக்கு ஆசிரியர் தான், எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி தான். ஃபர்சானா, ஜெயச்சந்திரன் இவங்கெல்லாம் ஆசிரியர் குழுமங்கள். இப்போ தற்சமயம் எங்களுடைய தலைமை ஆசிரியராக இப்போ வந்திருக்காங்க நிலை 1க்கு சித்ரா அவர்கள். இது இல்லாமல் இவங்க தான் மட்டும் இல்லை, என்னுடைய உழைப்புக்கு அல்ல இந்த பலனுக்கு, இந்த கிடைத்த பலனுக்கு பேர் உதவியாக இருந்தவங்க மற்றவங்களும் சரி தான், ஊழியர்களும் சரி தான். அது சிவகாந்தியும் ஒத்துருக்குறாங்க, தமிழ்மணி, தொடக்கப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை, கிட்டத்தட்ட 75% அவங்களுடைய பங்கு அதில் இருக்குது. அவங்களும் எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி தான் இந்த விருதுக்கு ஏற்பாடு நாங்கள் கிடைச்சிருக்கோம் எங்களுக்கு. அவங்களுக்கும் நான் இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். நன்றிங்க சார். வணக்கங்க, சொல்லுங்கள். வணக்கம் சார். சொல்லுங்கள். ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் சார். நன்றிங்க சார். நன்றி சார். நான் பாகூர்லேருந்து திருவேகரம் பேசுகிறேன். சந்தோஷம், நம் குடும்பம். ஆமாம். தேங்க்யூ. இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு கேள்வி உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். சொல்லுங்கள். தனியார் பள்ளிகளுக்கு நிறைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதுல மக்கள் காட்டுகின்ற ஆர்வத்துக்கும் அரசாங்க பள்ளியத்துல மக்கள் சேர்க்கக்கூடிய ஆர்வம் குறைபாட்டுக்கும் என்ன விஷயம்? ஒரு லைன்ல சொல்ல முடியாது. நீங்க கேட்குற கேள்விக்கு பதில், முதல்ல மனப்பான்மை, பெற்றோர்களுடைய மனப்பான்மை, அதான் முதல் காரணமே. ஒரு முதல் குழந்தை பிறந்த உடனே அவங்க அப்பா அவங்க அம்மா நினைக்கிறது, தான் புள்ள நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கின்னு, டை கட்டிக்கின்னு, ஷூ போட்டுக்கின்னு, நல்ல அட்மாஸ்பியர் இருக்கிற ஒரு ஸ்கூலில், பார்த்தா ஒரு பகட்டாக இருக்கிற ஸ்கூலில் சேர்க்கணும், படிக்கணும், ஆட்டோவில் போய் இறங்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மனப்பான்மை, அந்த மனப்பான்மை முதல்ல மாறினாலே மற்றதெல்லாம் எல்லாமே மாறும். இது என்னுடைய கருத்து. ஏன்னா எல்லா அரசு பள்ளிகளிலும் நல்லா செய்கிறாங்க. ஆனால் ஒரு தனியார் பள்ளியில் செய்கிற அளவுக்கு அரசு பள்ளியில் செய்கிறாங்களான்னு சொல்லும்போது பல மடங்கு செய்கிறோம். ஆனால் அதுக்கு கிடைக்கிற பலன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால பார்க்குறவங்களுக்கு கண் பார்வை வந்து நோக்கம் வந்து இங்கே அரசு பள்ளியில் ஃபீட் பண்ணுறது கம்மியாக இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது இல்லை. ஆமாம். ரெண்டாவது, அரசு பள்ளியில் வந்து சேருகின்ற மாணவர்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலைன்னு கேட்டால், ஏன்னா தனியார் பள்ளியில் நம்ம குறை சொல்ல முடியாது. அங்கே வந்து பின்தங்கிய மாணவர்களை திருப்பி எடுத்து வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. சேர்க்கும்போது பலு அதிகமாகுது, ஆசிரியருடைய பலு அதிகமாகுது. அதனால அதனுடைய விளைவு வந்து வேறு மாதிரி வருது. பெற்றோர்களுக்கு பார்க்குறது வேறு மாதிரி தெரியுது. ஆனால் பொதுவாக மனப்பான்மை மாறணும். தனியார் பள்ளி அரசு பள்ளின்ற மனப்பான்மையை பேரண்ட்டு மாற்றிட்டாங்கன்னா ரெண்டும் ஈக்குவல் தான் அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னா அரசு பள்ளியை கண்டிப்பாக மேல் நோக்கி கொண்டு வர முடியும். எந்த அரசு பள்ளியும் இப்போ தாழ்ந்து விடவில்லை. நன்றி. இது என்னுடைய கருத்து. சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம இந்த ஜிப்மர், ஐஐடி இந்த மாதிரி மிக முக்கியமான இடங்கள்லாம் தனியார் பள்ளியில் இருக்கிற மாணவர்கள் தான் முதலிடம் வைக்கிறாங்க, நிறைய பேர் போய் சேர்றாங்க. ஆமாம். நம்ம மாணவர்கள் அதை பின்பற்றுறதுக்கு எதை கடைபிடிக்கணும்? இன்னும் மாணவர்கள் தனியார் அரசாங்க பள்ளியில் இருக்கக்கூடிய போக்கை எந்த விதத்துல மாற்றணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது வந்து இதான் நீங்க கேட்குற கேள்வி ஒரு வரியில பதில் சொல்ல முடியல. ஆமா, ஒரு வரியில பதில் சொல்ல முடியல. உங்களுடைய அனுபவத்துல இருந்து நீங்க
ஆமாம். மிக சந்தோஷமான விஷயம். உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்க மற்றவங்க கூட பகிர்ந்துக்கணும்னா நீங்க இப்ப இருக்கிற ஒரு கல்வி கட்டமைப்பு இருக்கிற பள்ளிக்கூடங்கள் என்ன நிலைக்கு மாற்றப்பட வேண்டும் அப்படின்றத. இன்னொன்றுங்க, அரசாங்க பள்ளி அமைந்திருக்கிற சூழல் இருக்குல்ல, அதனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் நகரப்புறத்தில் அப்படின்னா இது ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் அந்த மாதிரி இல்லை. அவங்க கேட்டை மூட்டானா உள்ளே நடக்குது யாருக்கும் தெரியாது, பப்ளிக் உள்ளே போக முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அங்கே எப்படி நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அங்கே நல்லா தான் நடக்குது. அரசு பள்ளியில் அப்படி இல்லை, எல்லாருமே அலோவ் பண்ணுறோம், எல்லாருமே வராங்க, எல்லாருமே பார்க்குறாங்க. இங்கே வேறு மாதிரி இருக்கும், அங்கே வேறு மாதிரி இருக்குன்னு தான். ஆனால் பசங்களுடைய பேக்ரவுண்டு, பெற்றோருடைய அரவணைப்பு, பெற்றோருடைய தூண்டுதல், நல்ல சமுதாயத்தினுடைய தாக்கம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பசங்களாம் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. எடுத்துக்காட்டு நிறைய சொல்ல முடியும். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஒரு சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட இப்போது பிஹெச்டி பண்ணுது, எம்சிஏ முடிச்சுட்டு கோயம்புத்தூரில் இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சு. அதனால் வேறுபடுத்தி பார்க்குறதுன்றது மனப்பான்மையை பொறுத்து தான் அது. நன்றிங்க சார். ஏற்கனவே ஒரு அரை மணி நேரம் பல கருத்தை நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. வணக்கம். சொல்லுங்க சார். வணக்கம் சார். ஐயாட்ட கொடுங்க. பேசுங்க சார். சொல்லுங்க. என் பேர் கார்த்திகேயன், அட்வொகேட் நானு. சொல்லுங்க சார். உழவரகரை. நல்லா இருக்கிறேங்க, நல்லா இருக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். பரவாயில்லைங்க, பரவாயில்ல. சந்தோஷங்க. நன்றிங்க சார். தேங்க்யூ. நன்றிங்க. பல்வேறு பொறுப்புகள் இருக்கலாம். ஒரு மாணவனா பெரிய ரொம்ப பெருமையான விஷயங்களாக்கா எனக்கு என்ன வைக்கிறாங்க வாத்தியாரு, அவர் இன்னைக்கு கல்லாசி. ஓகே, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க சார். தேங்க்யூ. நன்றி. வரலாம், எப்போ நாள் வாங்க சார். இப்போ ஒரு அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 35 நிமிடங்கள் நம்ம கொஞ்சம் அப்படியே ரொம்ப சீரியஸாக போய் கொண்டு இருக்கிறோம். இது ஒரு டிபேட் மாதிரி ஆகுது. அது ஓகே. அடுத்ததாக வந்துங்க சார், உங்களுடைய வாழ்க்கை எந்த ஆண்டு நீங்கள் பள்ளியில் சேர்ந்துக்கிறீங்க, நீங்கள் பணியாற்ற பள்ளிகள், சமூக ரீதியாக அரசு பள்ளி, தனியார் பள்ளி, அது கொடுத்து விவாதங்கள் என்று ஓரளவுக்கு நம்ம முடிச்சுட்டு நினைக்கிறேன். அடுத்ததாக உங்கள் வாழ்க்கை வெற்றிக்கு பின்னால் நீங்கள் ஒய்ஃபை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் உங்கள் மனைவி, நீங்கள் பிறந்த பூமியை பற்றி பேசும்போதும் உங்களுக்கு அப்படியே உணர்ச்சி வெளிப்படுகிறது, சம்சாரத்தை பற்றி பேசும்போதும் உணர்ச்சி வெளியில் வருது. உங்கள் சம்சாரம் குறித்து எப்படிலாம் உங்கள் வாழ்க்கை வெற்றிக்கு அவங்க காரணமாக இருக்கிறாங்க, கொஞ்சம் கேஷுவலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சொல்லுங்க. எப்போ ஸ்கூலுக்கு நீங்கள் புதுச்சேரியில் எங்கே இருக்கிறீங்க இப்போ? நான் புதுச்சேரியில் நயினார் மண்டபத்தில் இருக்கிறேங்க. ஓகே. என்னுடைய மனைவி வீட்டில் இருக்கிறவங்க தான், வேலைக்கு போகிறவங்க இல்லை. வேலை பளு அவங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் காலையில் நான் எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்புனாலும் எனக்கு டிஃபன் ரெடி ஆகிடும். டைம் நான் கீப்பப் பண்ணுற ஆள். 8 மணினா 8 மணிக்கு சொல்லிவிட்டு நான் மட்டும் கிளம்புவேன், இல்லை 7 மணினா 7 மணிக்கு கிளம்புவேன். ஆனால் பொதுவாக 3ஆம் பருவ சமயத்தில் ஸ்கூலில் 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத நேரத்தில் வீட்டில் படிக்க முடியாத சூழ்நிலாம் இருக்குது அவங்க வீட்டில். அதனால் நான் காலையில் ஒரு 5:30 அந்த டைமுக்கு லைட் போட்டு வெளியே வீட்டை விட்டு கிளம்பி வீட்டில் சொல்லிவிட்டு கதவு முடிக்குமான்னு சொல்லிட்டு நான் கிளம்பி ஸ்கூலுக்கு வந்துடுவேன். அப்போ கூட அவங்க என்கிட்ட எந்த விதமான மறுப்பும், ஏன் காலையிலேயே போகிறேன், எதுக்கு போகிறேன்னு அவங்க கேட்டது கிடையாது. அந்த மாதிரி என்னை பணியில் இடைமறிக்காமல் என் பணியை செய்ய விட்டதுனால தான் இந்த விருதுக்கு நான் தகுதியாக இருக்கிறேன். அதுக்கு முக்கால்வாசி பங்கு என்னுடைய மனைவிக்கு தான். அதே போல் என்னுடைய பிள்ளைகளும் எனக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்குறது கிடையாது. அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிறாங்க, நான் என்னுடைய வேலையை பார்க்குறேன். வழிகாட்டுதல்கள் சரியாக இருந்தால் நல்ல இடத்துல போய் நம்மளால் சேர முடியும். நேரத்தை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நேரத்தை பின்பற்றணும். சொல்லுவாங்க அடிக்கடி, நேரத்தை பயன்படுத்துங்கள், அது உங்களை பெருமைப்படுத்தும்னு சொல்லுவாங்க. இது நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். நேரத்தை பாரு, நேரத்தை பயன்படுத்துங்க, அது உங்களை பெருமைக்கு உரியதாக ஆக்கும்னு சொன்னேன். அது இப்போ எனக்கு கிடச்சிருக்கு அந்த பெருமை. இது இந்த வருஷம் மட்டும் இல்லை, லாஸ்ட் இயரு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி, கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி என்னுடைய தந்தையார் காலமானார். அதுக்கு பிறகு ஒரு 2-3 நாள் கழித்து சென்னையில் நம்முடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் வாழ்ந்த இல்லத்தில், நினைவு இல்லத்தில் எனக்கு ஆசிரியர் செம்மல் என்ற விருது ஒன்று வழங்கினாங்க. அது முதல் சந்தோஷம். அதுக்கும் என்னுடைய மனைவி தான் காரணம். இப்போ வாங்கியிருக்கிற கல்வி அமைச்சருடைய வட்டார விருதுக்கும்
வீட்டினுடைய சூழ்நிலை தான் எனக்கு காரணம். ஏன்னா பலமுறை கடினப்பட்டு என்னுடைய பணியை இடைமறிக்காமல் வேலை செய்ய வச்சதுக்கு என்னுடைய மனைவி தான் மெயின் காரணம். அடுத்தது என்னுடைய நண்பர்கள், நீ உன்னால் கொண்டு வர முடியும், நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த வம்பாக்கரப்பாளையம் ஸ்கூலுக்கு போன உடனே நெகட்டிவாக அப்ரோச் பண்ண சூழ்நிலை வந்தது சில பேருக்கு. ஆனால் அதை பாசிட்டிவாக மாற்றினதுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு தான் காரணம். அதுக்கு என்ன சார் சொல்லணும்? நன்றிங்க சார். ஒன்றும் இல்லைங்க சார். இப்போ நீங்கள் பல செய்திகளை பேசுகிறோம். உங்கள் சம்சாரத்தை பேரை சொல்லிங்களா நீங்கள்? என்னுடைய சம்சாரத்தினுடைய பெயர், சம்சாரம்னு சொல்கிறத விட மனைவி பா புஷ்பாம்பிகை. ஏன்னா நீங்கள் வீட்டில் பண்ண கேட்பாங்க, ஏன் பற்றி இவ்வளோ நீங்கள் பா புஷ்பாம்பிகை. அவங்க ஃபாதர் வந்து ஒரு சிறந்த படிப்பாளி, அறிவாளி, சப் கலெக்டராக இருந்தவங்க தமிழ்நாட்டில். அந்த படித்த பாரம்பரியம் உள்ள ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க தான். அதனால் படிப்பை பற்றி அவங்களுக்கும் தெரியும். ஆனால் அவங்க +2 வரைக்கும் தான் படித்தவங்க. இருந்தாலும் பசங்களுடைய படிப்பை பற்றி ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்க தான். அதில் தான் என்னுடைய பணிக்கு அவங்க தடை விதிக்கலை. பசங்க படிக்கணும்னு நினச்சவங்க தான். நன்றிங்க சார். இப்போ நீங்கள் வந்து வம்பாக்கரப்பாளையம் பள்ளியில் இருக்கேன், தட்சிணாமூர்த்தி அரசு உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்கிறீங்களே. இப்போ எந்த வருஷம் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க இந்த பள்ளியில்? 2011 ஜூன் மாதம் ஜாயின் பண்ணேன். கிட்டத்தட்ட 3 வருஷம் முடிஞ்சு ஒரு 4 மாதம் ஆகுது. சரி. நான் ஜாயின் பண்ணும்போது 10th, அதாவது அந்த ஸ்கூல் வந்து 1989 ஃபஸ்ட்டு 10th எக்ஸாம் எழுதிக்கிறாங்க. அந்த ஸ்கூலுடைய சூழ்நிலை, அப்போ இருந்த சூழ்நிலையில் ரிசல்ட்டு கொஞ்சம் கம்மி தான் போயிருக்கு. ஆனால் இருந்தாலும் இடையில் வந்த நிறைய தலைமை ஆசிரியர்களும் பாடுபட்டு அந்த அந்த விழுந்து போன தூணு நிமித்துற மாதிரி 88% நிமித்தி வச்சுருந்தாங்க. நான் போய் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண உடனே அந்த சொல்லுவாங்கள்ல, பால் நழுவி பழம் நழுவி பாலில் உண்டுதுன்னு, அந்த மாதிரி நான் போய் ஜாயின் பண்ண உடனே 1 இயர் கழித்து 100% கிடச்சிது. பெரிய விஷயம் இல்லைங்களா? 100%, 88ன்றது 100% ஆச்சு. அந்த 88 கொண்டு வந்ததுக்கு நம்ம தங்கசாமின்னு ஒரு பிரின்ஸ்பால் இருக்கிறாரு, அவர் ஒரு காரணம். வைத்தியநாதன் ஒரு HM இருந்தார், அவர் ஒரு காரணம். அதை நாங்கள் மறுபடியும் அதே ஆசிரியர் சமுதாயத்தை அந்த கூட்டமைப்பை வச்சுன்னு 100% ஆக்கணும். முதல் 100% ஆக்கின உடனே எல்லாருக்குமே அந்த எண்ணம் உண்டாச்சு, ஏன் நம்மளால் முடியாது, இந்த ஊரில் ஏன் 100% எடுக்க முடியாதுன்ற எண்ணம் பசங்களுக்கே உண்டாயிடுச்சு. மாணவ செல்வங்களுக்கே அந்த எண்ணமே உண்டாயிடுச்சு. உண்டானதுனால 2வது வருடமும் 100க்கு 100% அங்கே எடுத்தோம். இந்த வருடமும் 100% எடுத்துருக்குறோம். அடுத்த வருடம் மட்டும் இல்லை, எத்தனை வருடங்கள் ஆனாலும் அங்கே நான் இருந்தாலும் இல்லாட்டாலும் அங்கே 100% கண்டிப்பாக கடைசி வரைக்கும் கிடைக்கும். 100%ன்றதை விட அங்கே படிக்கின்ற பிள்ளைகள் மேற்கொண்டு +1 +2 முடிச்சுட்டு அதுக்கு மேற்கொண்டு காலேஜில் படிச்சுட்டு அது ஏதோ ஒரு துறையில், எந்த துறையில் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த துறையில் படிச்சுட்டு மேலும் வரணுன்றது எங்களுடைய ஆசை. அது ஒரு 5 வருடங்கள் கழித்து மறுபடியும் நான் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதை நான் தெளிவுபடுத்த முடியும். இப்பயே எங்கள் கண்ணுக்கு தெரியுது. நன்றிங்க சார், பாசிட்டிவாக பேசுகிறீங்க. வணக்கங்க. யாருங்க? தங்கலட்சுமியா? தேங்க்யூ. யாருங்க? பிரியா அம்மா. சந்தோஷம். நல்லா இருக்கிறீங்களா? தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. உங்கள் பொண்ணு சுசிலாபாய் ஸ்கூலில் இப்போ +2 ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும். அது நினச்சிக்கங்க. ஏன்னா நாங்கள் பசங்க டெய்லி பார்க்குறோம். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஸோ இப்போ நீங்கள் வம்பாக்கரப்பாளையம் பள்ளியில் பணியாற்றுறீங்களே, இப்போ அந்த பள்ளியினுடைய அந்த வளர்ச்சி என்பது ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள், ஊர் பஞ்சாயத்து என்று பல பரிமாணங்களில் ஒரு உதவி கிடைக்கிறது மிக சிறப்பாக இன்றைக்கு வந்திருக்கு. அது வெளிப்படாக வந்து 100% ரிசல்ட் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன். ஆனால் மற்ற இடங்களில் இருக்கிற பள்ளிகளுக்கும் அந்த இடத்துல பள்ளிகளுக்கும் சற்று சவாலான விஷயம் இருக்கிறது. ஸோ அது எப்படி நீங்கள் வந்து மீறி வரீங்க? நீங்கள் போய்ட்டு என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? ஏன்னா இப்போ ஒரு நேர் சொல்கிறாரு, நீங்கள் காலை 6 மணிக்கெலாம் வந்துடுவீங்கன்றாங்க. இப்போ வந்து அந்த அரசு பள்ளியில் நீங்கள் வந்து இது போல் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் வந்து பிள்ளைங்களை வந்து கொண்டு வர முடியுங்களேன். ஸோ அது குறித்து உங்கள் அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க. நீங்கள் 10th மட்டும் இல்லை, பொதுவாகவே 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் அங்கே படிக்கிற அந்த மாணவர்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் ஏதாவது மோட்டிவேட் பண்ணி தான் இருக்கிறோம். பசங்களுக்கு வந்து பாடம் நடத்துறது மட்டும் இல்லை, சில போட்டிகளை கலந்து வைக்கிறது, வெளி உலகத்துக்கு கூட்டின்னு போகிறது, ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே இருக்கிற உறவை வந்து பலப்படுத்துறது. அதாவது பலப்படுத்துறதுனா எப்படி சொல்லுங்கன்னா, கல்வி சுற்றுலா மூலம்
அடிக்கடி அவங்கள வெளியே நம்ம பஸ்ஸில் அழைச்சிட்டு போயோ வேனில் அழைச்சிட்டு போயிட்டோ ஒரு நாள் ஃபுல்லாக பசங்க கூட சேர்ந்துருக்கும்போது அந்த பசங்க ஆசிரியர்களை வந்து எதிரியாக நினைக்காம தோழமையாக நினச்சி அவங்க வந்து நம்முடைய கட்டுப்பாடுக்கு வராங்க. வணக்கங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன், திருப்பதியிலேருந்து. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு. வணக்கம் சார். வாழ்த்துக்கு நன்றி ஃபோனில் சொன்னதுக்கு. நேர்ல வந்து வாழ்த்து சொல்லியாச்சு. சந்தோஷம் சந்தோஷங்க. நம்ம திருப்பதிப்பேட்டை பொதுமக்கள் சார்பாக நான் இது பண்ணிக்கிறேன். சந்தோஷம் சந்தோஷம் சார். சந்தோஷம் நன்றிங்க சார். சார். தெரியும் சார். சிவசாந்தி. சரி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. பரவாயில்ல. துப்ராயப்பட்ட பகுதியிலேருந்து நிறைய ஃபோன் கால் அழைப்பு வருது. மக்கள் வந்து ஒரு பெரிய அன்பான ஒரு மக்களாக. ஆமாம் சார். ஆமாம் சார். ஸோ நீங்கள் சொல்லுங்கள். இப்போ எக்ஸ்ட்ரா நீங்கள் அவுட்புட் இன்புட் கொடுக்குறீங்க. கொடுக்குறோங்க. அது இன்னொரு ரீசன் கேட்டால் இப்போ 10th மட்டும் ஏன் கவனிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் படிக்கிற வேலை அதிகமாக இருக்குன்றதுனால ரிசல்ட்டும் வரணும், அவனை மேற்கொண்டு படிக்க வைக்கணும். ஃபெயில் ஆகிட்டானா நின்றுடுவான், ட்ராப் அவுட் ஆகிடும். அந்த ஒரே நோக்கத்துக்காக அவனை எப்படியாவது பாஸ் பண்ண வச்சுட்டு அவனை மேற்கொண்டு சேர்க்கறதுக்காக ஏற்பாடு பண்ணும்போது அவனை வீட்டில் சுற்றியும் பார்த்துன்னு வருவோம். எப்பயாவது நைட் டைமில் நானும் வீட்டுக்கு போயிட்டு வருவேன். சில பேர் நானும் ஒரு டீச்சரும் நானும் ஒரு வாத்தியாரும் யாருக்கும் தெரியாமல் பேண்ட் ஷர்ட் இல்லாமல் ஜென்ரலாக கையில் கட்டினோட ஒரு ரவுண்ட் வச்சுட்டு வருவோம். தெரியாது. ஆமாம், அந்த ஏரியா பார்த்து வருவோம். பார்த்து வரும்போது வீட்டினுடைய சூழ்நிலை பார்க்கும்போது அந்த கடல் பக்கமாக இருக்கிற வீட்டெலாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது காற்று அடிக்கிற வேகம், அந்த சூழ்நிலை, ஈரப்பதம், நம்மளாலாம் நல்லா இருக்கிற இந்த நகர்ப்புறத்துலலாம் அங்கெல்லாம் போய் வாழறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்க அதெல்லாம் மீறி அங்கே வாழ்ந்து பசங்களை படிக்க வைக்கிறாங்க கஷ்டம். ஆனால் படிக்கிற சூழ்நிலை அங்கே இல்லை. அதெல்லாம் பார்க்கலாங்களா சார்? பார்க்கலாம். நேருக்கு ரொம்ப ஆர்வமாக நிகழ்ச்சி பார்க்குறாங்க. வணக்கங்க சார். வணக்கம் சார். நான் வேலாயுதம் லைனாம்பரத்தில் பேசுகிறேன். எல்ஐசி சார். வணக்கம். வணக்கம் சார். சார், உங்கள் லைவ் தான் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். சார், கும்பாக்கரத்தில் போய் சாதனை பண்ணியிருக்கீங்க. சந்தோஷம் சார். ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கு நன்றி சார். நன்றிங்க சார். நன்றி சார். ஸோ அப்போ அந்த கிராமப்புறம் அந்த கடல் சார்ந்த இடங்கள்ல வந்து வசிக்கிறது கஷ்டம்ன்றீங்க. வசிக்கிறது கஷ்டம். ஒரு சூழல் வந்து பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஆமாம், அங்கே படிக்கிறாங்க. ஆனால் அங்கே படிக்கிறதுக்கான காலையில் வந்து அப்பா வந்து ஒரு தொழில் ரீதியாக காலையில் 3 மணிக்கோ 2 மணிக்கோ அவங்க கடலுக்கு போயிடுறாங்க. அம்மாவும் அவங்களுடைய தொழில் ரீதியாக மார்க்கெட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ பசங்களை வந்து காலையில் எழுந்து படிக்க சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் ஆள் இல்லாமல் இருக்குது. இதை நாங்கள் கண்டுபிடிச்சோம். இதான் வந்து ஒரு ஆசிரியருடைய மெயின் பாயிண்ட்டு. அது எல்லா இடத்துக்கும் அது வருமானு கேட்டால் சொல்ல முடியாது. இந்த ஏரியாவுக்கு தேவையான நுணுக்கம் அது. அதை கண்டுபிடிச்ச பிறகு தான் காலையில் நீங்கள் வீட்டில் காலையில் எழுப்பி விட்ருங்க. ஃபேமிலியில் சொல்ல வேண்டியது, அப்பாட்டையும் அம்மாட்ட சொல்ல வேண்டியது, எழுப்பி விட்ருங்க, எங்ககிட்ட அனுப்பிடுங்க. சார் அப்போ நீங்கள் வீட்டுக்கே போய் பேரண்ட்ஸை கொண்டு கவுன்சிலிங் நடத்துறீங்க நீங்கள்? ஆமாங்க. பெரிய விஷயங்க சார். போயிட்டு வணக்கங்க. வணக்கம் சார். மிஸ்டர் அச்சுதன் சார் கிட்ட பேசணும் சார். சொல்லுங்க சார். வணக்கம். நான் மாறன் பேசுறேங்க. பாவூர். வணக்கம். வணக்கம். விருது வாங்கிறதுக்காக உங்களுக்கு முதல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. லேட்டா இருந்தாலும் சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். வந்து தொடர்ந்து நான் சிறப்பா இருக்கணும்னு இறைவன்கிட்டையும் மற்ற பாகூர் சார்பாகவும் நான் உங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. மகிழ்ச்சி சார். ரொம்ப நன்றிங்க. அதாவது பாகூர் என்பது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது பாரு. மக்கள் ரொம்ப அவங்களை கொண்டாடுறாங்க. சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ அப்போ வந்து நீ வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டு வரோம். ஒரு ஹெட்மாஸ்டராக இருக்கிறீங்க. எதோ காலையில் ஸ்கூலுக்கு போனோம், மாலையில் வந்தோம், நம்ம வேலையை பார்த்தது இல்லாமல் அதையும் தாண்டி காலைல 6 மணிக்கு போயிடுறீங்க. அந்த ட்ராப் அவுட்ஸ் பிள்ளைங்க வந்துட போது என்ற அக்கறையின் காரணமாக வீடுக்கு செல்றீங்க. கடற்கரையோடு வாழ்கின்ற மக்கள் நேராக பார்த்து பெற்றோரை கூப்பிட்டு பேசுகிறீங்க. நீங்கள் பிள்ளையை வந்து எழுந்து வீட்டுக்கு ஸ்கூலுக்கு மட்டும் அனுப்பிச்சி விட்ருங்க, மற்ற நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், காலையில் இது போல் நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. வணக்கம். வணக்கம் சார். பேசுங்க சார். சொல்லுங்க சார். வாழ்த்துக்களை முதல்ல உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப அடிமட்டத்தை இந்த ஸ்கூல்ல வந்து இந்த 3 வருஷமா வந்து நல்லா தேர்ச்சி கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். உங்களால எங்க ஊருக்கு பெருமை சார். என்னால மட்டும் இல்லை சார். அது ஒரு கரெக்ஷன், ஒரு சின்ன கரெக்ஷன். என்னால மட்டும் இல்லை, என்னுடைய ஆசிரியர் குடும்பத்தினால சொல்லுங்க. அது உண்மை. ஏன்னா நான் தனிப்பணம் தோப்பாகாது. கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். நன்றி சார். நன்றி சார். பரவாயில்லைங்க. துப்ராயப்பேட்டை பிள்ளைங்க, வானரப்பேட்டைலாம் மக்கள் வந்து ஈடுபாடு இருக்குது சார். படிப்பு ஈடுபாடு இருக்கு. அதுக்கு காரணம் இல்லைங்களா சார்? அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அது வந்து மக்கள் வந்து உன்னிப்பாக நுணுக்கமாக பார்க்குறாங்க. ஆமாம் சார். ஏன்னா இப்போ இவ்வளோ ஃபோன் கால் வர நேரத்தில் பெற்றோர்கள்லாம் அவங்க வாலண்டியராக வராங்கன்னும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே வந்து அவங்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கை, அபிப்பிராயம் உயர்வாக இருக்கிறது. அது ரிசல்ட்டை நீங்கள் வந்து டெவலப் பண்ணியிருக்கிறீங்க.
பர்சனலாக வீடுக்கு போய் அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த ஃபோன் கால்ஸ் வச்சுங்களா மகிழ்ச்சி. ஸோ இதே போல் கூட்டு வந்து இப்போ என்ன பண்ணுறீங்க, காலைல பிள்ளைங்க வந்து காலையில் எழுந்து தூங்கி வந்து ஸ்கூலுக்கு வந்து காலையில் ஸ்கூலுக்கு வந்துருவாங்க. வந்த பிறகு அவங்க என்ன படிக்கணுமோ அதை முதல்ல நாங்கள் டிசைன் பண்ணி கொடுத்துறோம், இந்த ஒர்க்கு இதை பண்ணணும் அப்படின்னு. ஒரு 8 வரைக்கும் படிப்பாங்க, இல்லை 8 வரைக்கும் படிப்பாங்க. அப்புறம் வீட்டுக்கு நாங்கள் அனுப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு வர சொல்லுவோம். அதோட நார்மல் ஸ்கூல் நடக்கும், ஒரு 6:30 வரைக்கும் நடக்கும். அதே சமயத்தில் இந்த இதில் இன்னொரு செய்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். பாருங்க நேர் வந்து நேருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு நீங்கள் உண்மையாக சூப்பர் ஸ்டார் ஆகிட்டீங்க. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். பாளையம். சொல்லுங்க சார். பேர் சார்? சாமிநாதன். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். நன்றி தான். சொல்லுங்க சொல்லுங்க சார். சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம் சார். சரிங்க சார். சரிங்க சார். சரிங்க சரிங்க சார், சந்தோஷம் சார். உங்க வாழ்த்துக்கு நன்றி சார். சார் ஆக்சுவலாக ஒரு கண் கலங்குறாருங்க சார். ஆமாம் சார். நீங்க ஏன் சார் இப்படி எல்லாம் அழ வைக்கிறீங்க? நீங்க எழுதிங்க பாருங்க, அழுகுறாரு. அதாவது கஷ்டமா இருக்கு இல்லைங்க. அது என்னன்னு காரணம் கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னு தெரியல. ஒரு குடும்பத்துக்கு வந்து கல்வியை கொடுப்பது என்பது அந்த குடும்பத்துக்கே ஒரு விளக்கம் வந்து ஏற்றுறா போல வச்சிங்களேன். அப்போ இப்போ பெற்றோர்லாம் பார்க்குறாங்க. இப்போ நான் ஒரு சில கிராமத்துக்கு போகிறேன், நான் அந்த சுவாமியை பார்க்க வேண்டும் என்றால் அப்பாங்கார் என்ன பண்ண தெரியுமா? சொல்லுங்க. தன்னால் பார்க்க முடியவில்லை என்றாலும் அந்த குழந்தையை பெற்றெடுத்த தன்னுடைய மகன் எடுத்து தோலில் வச்சுக்கின்னு அந்த சாமியை பாடுறான்றான். என்னன்னு கேட்டிங்கன்னா, தனக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ எல்லாமே வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து எல்லா பெற்றோருக்கும் இருக்குது. நீங்களும் நாம எல்லாம் சேர்த்துன்னு சொல்லி அப்போ அந்த சமூகம் சார்ந்த மீனவ பிள்ளைகளுக்கு இவ்வளோ கூடுதல் அக்கறை எடுத்துக்கொண்டு இது என்ன கேட்டேன், அந்த பையன் வந்து 10th பாஸ் பண்ணிட்டான்னா டக்குன்னு அதே ஃப்ளோவில் வந்து +1 ஓடுவான். இன்கேஸ் 10th ஏன்னா மார்க் குறவா எடுத்துட்டான் தங்கிட்டானா அவனுடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா சூறாவளியாக மாறிவிடும். அப்படியே சுற்றினே இருப்பான். ஆமாம் சார். ஆமாம் சார். ஆமாம். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் பாயிண்ட் அடிக்கிறது தான் வந்து ஒரு பெரிய சிறப்பு வச்சிங்கன்னா. ஏன்னா நல்லா தெரியுது, என்னால் உணர முடியுது. நேர்கள்லாம் இவ்வளோ ஃபோன் கால் வருதுன்னா பெருமையாக இருக்கிறது. ஸோ இது போல் நீங்கள் ரிசல்ட்டை வந்து டெவலப் பண்ணிட்டு ரிசல்ட் அந்த ஈவினிங் பாடம் நடத்தும்போது ஒரு 5:30 6 வரைக்கும் நடத்தும்போது பசங்க பசியில் இருப்பாங்க. பசி. ஆமாங்க. ஏன்னா அந்த அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறது கூட வழி இல்லாமல் இருக்கும். அரசு பள்ளி இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்மளால செய்ய முடியாது. ஒரு நாளைக்கு செய்யலாம், 2 நாளைக்கு செய்யலாம். ஆனால் அந்த ஊரில் ஒரு புறவலர் ஒருத்தர் இருக்கிறாருங்க, நாகவேலுன்னு ஒருத்தர். நாகவேலு. ஆமாம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் போய் 3 வருஷமாக போயிருக்கிறேன். அதுக்கு முன்னாடியே ஒரு 5 வருஷமாக அவர் டெய்லி டிஃபன் கொடுக்குறாரு. 1 மந்த். நாகவேலுங்களா? நாகவேலுன்னு ஒருத்தர். நாகவேலுக்கு பாராட்டுக்குங்க. நீங்கள் யார் எவரோ தெரியலைங்க, பாராட்டுக்கலுங்க. அவருக்கு ஏன்னா இந்த ரிசல்ட்டுக்கு இந்த விருதுக்கும் அவரும் ஒரு பொறுப்பு இருக்கு அவருக்கு. நாகவேலு இந்த இடத்துல நான் உட்காந்தா அவரும் ஒரு காரணம் தான். ஏன்னா அது ஒரு சப்போர்ட்டு, பசங்களுக்கு பசி ஆறுறதுக்கு ஒரு சப்போர்ட்டு. அவர் தினந்தோறும் ஏதாவது டிஃபன் வாங்கி கொடுத்துருவாரு. அது பசங்க சாப்பிட்டுட்டு திருப்பி ஒரு 6 வரைக்கும் பசங்க படிப்பாங்க. மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவாங்க. நானும் வீட்டுக்கு போயிடுவேன். திருப்பி நான் 8 மணிக்கு நைட்டு வருவேன். நைட்டு வருவீங்க? நைட்டு திருப்பி வருவாங்க. நைட்டு வந்துட்டு 10:15 10:30 வரைக்கும் கூடவே இருப்பாங்க. நைட்டில் ரூமில் படிக்க வைக்காமல் வறண்டாவில் உட்கார வச்சு ஃபேன்லாம் போட்டு கொசு வச்சுலாம் கொளுத்தி வச்சுன்னு படிக்க ஆரம்பிப்பாங்க பசங்க. அந்த இன்வால்வ்மெண்ட்டோட படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சூழல் இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் படிக்கும் தான் தெரியும் அந்த பையனுக்கு ஏன் வீட்டில் படிக்க முடியலன்றது அவனுக்கு தெரியுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவான். முதல் 2 நாளைக்கு எனக்கு பின்னாடி வருவாங்க, லேட்டாக வருவாங்க. காலையில் 6 மணிக்கு 6:30க்கு வருவாங்க. ஒரு வாரம் போன பிறகு எனக்கு முன்னாடி வந்து உட்காந்துருப்பாங்க. ஏன் சார் லேட்னு என்ன கேட்பாங்க. இப்போ பசங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்குது. சூழ்நிலையினுடைய தாக்கத்தினால பசங்களுடைய படிப்பு வந்து கொஞ்சம் தாழ்வாக இருக்குது. ஆனால் போக போக அது சரியாயிடும். நம்ம சமுதாயத்தில் மாற்றம் தான் தேவை. கல்வியால் மட்டும்தான் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதனால் இந்த ஏற்பாடு நாங்கள் பண்ணிக்கிறோம். இது என்னால் முடியலன்னா சில டீச்சர்ஸ் காலையிலும் வருவாங்க, சாயங்காலம் இருப்பாங்க, நைட்டு வரவும் வருவாங்க. ஏன்னா டீச்சர்ஸையும் நாங்கள் குறை சொல்ல முடியாது. எல்லா டீச்சர்ஸும் தியாக மனப்பான்மையோட நேரத்தை செலவு பண்ணுறவங்க தான். ஆனால் இப்போ எல்லாருக்கும் ஒரு ருசி வந்து போச்சு, 100% அப்படின்னு ருசி வந்து போச்சு. ஆனால் இப்போது முதல் தடவையாக நாங்கள் ஒரு சபதம் ஏற்படுத்தியிருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் நான் 100% எடுக்கும்போது சும்மா டீச்சர்ஸ் ஒரு ஊக்குவிக்கும் மூலமாக சொல்லுவாங்க, நீ சயின்ஸில் 90 மார்க் எடுத்துட்டா உனக்கு இதை கொடுக்குறேன், 100 மார்க் எடுத்தால் இதை வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க. அது ஊக்குவித்தல். அது சொன்னால் தான் நடக்குன்றதில்லை. அது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சு. நான் சொல்லுவேன் அதே போல் எல்லோரும் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா ஆல் பாஸ் தான் நான் உங்களை ஒரு நாள் எங்கேயாவது வெளியில் ஒரு நாள் இன்பச்சுற்றுலா ஆகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன், என்னோடய சொந்த செலவில். அதே போல் 3 வருஷமும் அவங்கள நான் ஒவ்வொரு நாள் ப்ரோக்ராம் போட்டு வேனில் அவங்கள எல்லாரும் ஆகிட்டு போய்ட்டு சொந்த செலவில். காசை விட முக்கியமானது பசங்களுடைய மாற்றம். அது போய் வந்த உடனே அவனுடைய மாற்றமே வேறு மாதிரி ஆகிடும். இப்போ முதல் தடவையாக பேரண்ட்ஸ் மீட்டிங் போட்டு பேசும்போது ரிசல்ட்டு வந்த பிறகு 100% வர்றது இனிமேட்டு நமக்கு தேவையில்லை, 100% வரும்.
அது உறுதி. அதை தாண்டி அடுத்த ஸ்டெப்பு என்னான்றது பிளான் பண்ணும்போது மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் 5 பேருடைய மார்க் ஸ்டேட்மெண்ட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல 100 இருக்கணும் அப்படின்னு இப்போ சபதம் எடுத்துக்கிறோம். அதுவும் டீச்சர்ஸை சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு டீச்சர்ஸும் ஒரு ஸ்டூடெண்ட்டை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஸ்டூடெண்ட்டை இந்த 100 வாங்க வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிறாங்க. அது நடக்கும் அப்படின்றது எங்களுடைய கனவு. ஆனால் அந்த கனவு கண்டிப்பாக அது நினைவாக்கும். ஏன்னா எது வந்து நம்ம நினைச்சாதான் நடக்கும். சொல்வதை போல் செய்து காட்டுங்கள், செய்து காட்டுவதை மட்டும் சொல்லி காட்டுங்கள் சொல்லி கொடுத்தாரு என்னுடைய சுந்தரமூர்த்தி ஆசிரியர். அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறேன். கண்டிப்பாக அது நடக்கும். நடக்கலாலும் வருத்தப்பட தேவையில்லை. ஆனால் அது நடக்கும். கண்டிப்பாக மாற்றம் இல்லை. அதே சமயத்தில் டூர் இல்லைன்னு சொல்லியாச்சு. பசங்களுக்கு ஒரு சமாஷைக்காக சொல்லியாச்சு. ஆனால் 2 நாள் டூர் உண்டு, கொடைக்கானலுக்கு போகிறேன்னு சொல்லிக்கிறேன். இது லஞ்சம் இல்லை, ஒரு ஊக்கம். பசங்களுக்கு ஒரு ஊக்கம். மெயின் எய்மு பசங்களை வந்து காலேஜ் வரைக்கும் போய் கால் வச்சிடணும். ஃபஸ்ட் இயராவது போய் கால் வச்சுட்டாங்கன்னா அந்த சமுதாயம் கொஞ்சம் மாறிடும் அப்படின்னு நேக்கத்தில் நாங்கள் வேலை செஞ்சுருக்கிறோம். இப்போ இல்லை, அது எல்லாருடைய மனசுலையும் அது பதிஞ்சு போச்சு. பசங்களும் அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் குறிப்பாக 6லேருந்தே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஸ்கூல் நல்ல ஸ்கூலு, நம்ம ஸ்கூல் நல்ல ஸ்கூலு அப்படின்னு. இன்றைக்கி கூட என்னுடைய தமிழாசிரியர் ஒரு 3 வரி சொன்னார். அது நான் இப்போ சொல்லணும்னு விரும்புகிறேன். விருது பெற்ற நபர் இந்த பள்ளியில் இருக்கின்றார், அதனால் இந்த பள்ளி பெருமைப்படுகிறது. விருது பெற்ற நபர் இந்த பள்ளியில் பணியாற்றுவதால் இந்த பகுதி பெருமைப்பட்டிருக்கிறது. இது வரைக்கும் இந்த சாதனை இந்த ஊரில் நிகழ்த்தப்படவில்லை அப்படின்னு சொன்னார். அது மனசு அப்படி நின்று போச்சு. இப்போ அடுத்த முறை மறுபடியும் ஒரு விருது வாங்கணும் அப்படின்னு நினைக்க தோணுது. சொன்ன வார்த்தைகள் இது எனக்கு மட்டும் இல்லை, பிள்ளைகளுக்கும் வருது. ஏன்னா எல்லா வருஷமும் 3 வருஷமும் எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாங்களே, இப்போ நம்ம ஃபெயில் ஆகிட்டா என்ன ஆகும்னு அவனுக்கே தோணுது. அது கண்டிப்பாக அது ஒரு உந்துதல். அதனால் கண்டிப்பாக அடுத்த வருஷமும் நல்ல விதமான தேர்ச்சி விழுக்காட்டையும் நாங்கள் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் பசங்களுடைய தரத்தையும் நாங்கள் உயர்த்துகிறோம். நிறைய போட்டிகளில் பசங்க வெளியில் அனுப்புகிறோம். மெயின் பசங்களுக்கு வந்து உலகம் தெரியல. அங்கே இருக்கிற வம்பாகராப்பாளையம் பசங்களுக்கு முதலியார்பேட்டை கேட்டால் என்னென்னு தெரியல, எங்கே இருக்குன்னு தெரியல, அறியாமல் தெரியல. காரணம் கேட்டால் அங்கே தான் இருக்கிறாங்க அவங்க. அதனால் அவங்களை அடிக்கடி நாங்கள் வெளியே கூப்பிட்டு வரோம். அவங்களுக்கு வந்து நிறைய போட்டியில் கலக்க வைக்கிறோம், நிறைய நிகழ்ச்சியில் பார்க்க வைக்கிறோம். அதனால் அவங்களுக்கு ஒரு முன்னேற்பாடு, அதாவது ஆயத்தம் ஏற்படுது, முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுது. மனதளவில் ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வரோம். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் வாத்தியார்கிட்டலாம் சொல்லுவேன், டீச்சர்ஸும் சொல்லுவேன். நீங்கள் பசங்களுக்கு பாடம் சொல்லி தராதிங்க, பசங்களுக்கு ருசியை கொடுத்துருங்கன்னு சொல்லுவேன். படிப்பு மேலே இருக்கிற ருசி ஆர்வத்தை ஏற்படுத்திடுங்க, படிக்கணுன்ற ஆர்வத்தை ஏற்படுத்திங்கன்னா எந்த ஆசிரியருமே தேவையில்லை, அவனே தானாக நம்ம சொல்கிறத கிரகிச்சு படிக்க ஆரம்பிச்சுக்குவான்னு சொல்லுவேன். அந்த லெவலில் இப்போ ஸ்கூல் நடந்துன்னு இருக்குது. கண்டிப்பாக அடுத்த வருஷமும் இந்த சாதனையை எங்களால் நிகழ்த்த முடியும். நன்றிங்க சார். மிக மிக சுருக்கமாக இன்ற காலம் நீங்கள் விருது வாங்கியிருக்கிறீங்க, அந்த ஒரு இனிமையான சந்தோஷ தருணங்கள் மிக சுருக்கமாக. இந்த கையில் விருது வாங்கினீங்க? இந்த நல்லாசிரியர் விருது நம்முடைய முதலமைச்சர் பொற்கரங்களாலும் கல்வி அமைச்சருடைய பொற்கரங்களாலும் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய பொற்கரங்களாலும் எங்களுடைய பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அவருடைய ஆசியாலும் மற்ற அதிகாரிகளாலும் வழங்கப்பட்ட இந்த பரிசு என்னுடையது அல்ல, எனக்காக கொடுக்கப்பட்டதல்ல, என்னை சார்ந்த பணிக்காக கொடுக்கப்பட்டது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். தனிப்பட்ட ஒரு நபருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது முதல்ல சொன்ன தனிமரம் தோப்பாகாதுன்னு எல்லாருடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் ஒரு குறிப்பிட்ட சாதனையை ஒருத்தவங்களால் நிகழ்த்த முடியும். அதனால் அவங்க சார்பாக நான் சொல்கிறது வம்பாக்கீரப்பாளையம் அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களும் சேர்த்து தான் சொல்கிறேன். அவங்க மட்டும் காரணம் இல்லை, என்னுடன் பணிபுரிந்த மற்ற ஆசிரியர்களையும் சேரும். மற்ற ஆசிரியர்கள் எங்கேயோ இருக்காங்க, அவங்களையும் சேரும். என்னுடைய பணி சிறக்க இந்த விருது வாங்கிறதுக்கு, இந்த விருதை எனக்கு கல்வித்துறை வழங்குவதற்கு அவங்க எனக்கு முன்னாடியே எனக்கு சிபாரிசு பண்ணிக்கிறான்னு அர்த்தம், மறைமுகமாக அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். அதே போல் சென்னையில் கிடைச்ச எனக்கு அந்த பரிசானது இயற்கையாக தேடி வந்த பரிசுன்னு நான் சொல்லிக்கலாம். ஏன்னா நான் அப்ளை பண்ணி வாங்கலை, தானாக கிடைச்சிது. அது ஒரு நல்ல நபர் மூலம், திருமாவளவன் என்ற ஒரு அரிய புலவர் மூலம் எனக்கு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு. அதை இந்த நேரத்தில் நான் அவருக்கு நன்றி சொல்லணும். அதுக்கடுத்தது என்னை அடிக்கடி ஊக்குவிக்கிற என்னுடைய சித்தப்பா பட்டாபிராமன், அவருக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். ஏன்னா இவங்களாம் எனக்கு இந்த வயசுலேயே அவங்க சாதிக்கிறாங்க.
வயசு வந்து ஒரு காரணம் இல்லை சாதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது என்னுடைய சித்தப்பா பார்த்து நான் அடிக்கடி மனதளவில் தெரிஞ்சுக்குவேன். அதனால் இந்த சாதனைக்கு உரியவர்கள் நான் இல்லை, என்னுடன் பணிபுரிந்த அனைத்து ஆசிரியர்களும் தான். நன்றிங்க சார். நேர்களே, 1 மணி நேரம் மிக அழகாக அற்புதமாக இந்த உலகத்தில் எந்த மனிதனும் பணம் இல்லை, உணவில்லை என்ற காரணத்திற்காக புறக்கணிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக 5 மணி அதையும் தாண்டி இரவு 10 மணி வரை பணியாற்றி இந்த சமூகத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் அச்சுதன் அவர்களுக்கு உங்கள் சார்பாக பாராட்டுக்கள். மீண்டும் அவர் உச்சத்தை தொட வேண்டும் என்ற ஒரு வாழ்த்துக்களோடு உங்களுடைய பணி அற்புதமான பணி, அறப்பணி என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுக்கும், நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கும், குறிப்பாக சிறப்பு அழைப்பாளருக்கும் உங்கள் சார்பாக என் சார்பாக பாராட்டுக்கள், நன்றிகள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களோட சந்தோஷமாக பேச விரும்புகிறேன். விருதோடு நாம் மீண்டும் சந்திக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.